அண்மை செய்தி. சென்னையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெறும் இஃப்தார் நோன்பு திறக்கும் விழாவில் பங்கேற்க அக்கட்சி தலைவர் விஜய் புறப்பட்டு சென்றார். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் வினிசரவணன். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணல. ஈகை பண்பையும் மத நல்லிணக்கத்தையும் போற்றக்கூடிய வகையில ரமலான் நோன்பு இஸ்லாமிய பெருமக்களால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டுமே தமிழகத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளால் நடத்தக்கூடிய இந்த நோன்பு நிகழ்ச்சியில முதன்முறையாக கட்சி தொடங்கப்பட்டு ஒரு வருடம் நிறைவு பெற்ற நிலையில தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய முதலாம் ஆண்டு இஃப்தார் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியில ராயப்பேட்டை OMCA மைதானத்தில் நடத்த இருக்கிறார்கள். அதற்கு கலந்து கொள்வதற்காக கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பட்டினப்பாக்கம் இல்லத்திலிருந்து தற்பொழுது ராயப்பேட்டை நோக்கி புறப்பட்டிருக்கிறார். சரியாக மாலை 6:20 மணி அளவில் நிகழ்ச்சி தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு இந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடும் என தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விஜயும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக இன்று ஒரு நாள் முழுமையாகவே நோன்பிருந்து இஸ்லாமியர்களின் வழிமுறைப்படி தொழுகை செய்து இஃப்தார் விரும்பை எடுத்துக்கொள்ளப் போகிறார் என்றும் தமிழக வெற்றி கழகம் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்டு ஓராண்டில் அடியெடுத்து வைக்கக்கூடிய நிலையில 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவையும் முதலாம் ஆண்டு நிறைவு விழாவையும் கடந்த 2 வாரத்துக்கு முன்பாக கொண்டாடியிருந்தார்கள். அதற்கு பிறகு தமிழகம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த மாதம் இஸ்லாமியர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த மாதம் என்பதால் இந்த ரமலான் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கவும் விஜய் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார். அதற்காக இந்த இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சி தமிழக வெற்றி கழகம் சார்பில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. 6:20 மணி அளவில் தொடங்கப்படக்கூடிய நிகழ்ச்சி சுமார் 1 மணி நேரம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 6:20 மணி முதல் 6:30 மணிக்குள் அந்த நோன்பை திறந்து அந்த உணவை அருந்திய பின்னர் விஜய் அவர்கள் ஒரு 5 முதல் 10 நிமிடம் இது தொடர்பாக உரையாற்றுவார் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக ராயப்பேட்டை திருவல்லிக்கேணி சேர்ந்த மசூதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் அங்கு இருக்கக்கூடிய முஸ்லீமிய அமைப்புகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. யார் எங்கு அமர வேண்டும், விஜயின் இருக்கை என்பது குறித்தெல்லாம் ஏற்கனவே அடிப்படை வசதிகள் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்குண்டான உணவு வசதிகளும் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தமிழக வெற்றி கழகம் சார்பில் 3000 பேர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருப்பதாகவும் மாவட்டத்திற்கு 5 இஸ்லாமிய நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தான் தற்போது விஜய் அவர்கள் பட்டினப்பாக்கம் இல்லத்திலிருந்து ராயப்பேட்டை நோக்கி புறப்பட்டிருக்கிறார். பொதுவாக ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே பனையில் இருக்கக்கூடிய அலுவலகம் அதே போல சென்னையின் புறநகர் பகுதியில் தான் அதிக அளவில் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. ஆனால் முதன்முறையாக இந்த இஃப்தார் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியில சென்னையின் மையப்பகுதியில் நடத்த தமிழக வெற்றி கழகம் சார்பில் திட்டமிட்டிருந்தாங்க. விஜய் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை மையப்பகுதிகள் நடத்த ஆசைப்பட்டிருந்தார் என கூறப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் ராயப்பேட்டை OMCA திடலில் இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுமே ராயப்பேட்டை OMCA திடலில் இந்த இஃப்தார் நோன்பு தரக்கூடிய நிகழ்ச்சியை மேற்கொள்வார்கள். அந்த வகையில் இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய முதலாம் ஆண்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக விஜய் தற்பொழுது பட்டினப்பாக்கம் இல்லத்திலிருந்து ராயப்பேட்டை நோக்கி புறப்பட்டிருக்கிறார். இந்த பகுதி முழுமையாக அவர் பட்டினப்பாக்கம் இல்லத்திலிருந்து ராயப்பேட்டை நோக்கி செல்லக்கூடிய அனைத்து பகுதிகள் முழுமையாகவே கட்சியினுடைய நிர்வாகிகள் ஒன்று திரண்டு விஜய் அவர்கள் வரவேற்கக்கூடிய காட்சிகளை கூட நம்மால் காண முடிகிறது. அதே போல தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் இருந்தும் கட்சி சார்பாக அழைப்பு விடுக்காத பட்சத்திலும் விஜயை பார்ப்பதற்காக தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த நிர்வாகிகள் ராயப்பேட்டை OMCA திடலில் முன்பாக கூடியிருக்கிறார்கள். பல்வேறு இஸ்லாமிய நண்பர்களும் கட்சியை சார்ந்த நண்பர்களும் இங்கு கூடியிருக்கக்கூடிய காண முடிகிறது. தொடர்ந்து 6:20 மணி அளவில் நிகழ்ச்சி தொடங்கியிருக்கிறது. விஜய் தற்பொழுது பட்டினப்பாக்கம் சென்று கொண்டிருக்கிறார்.